வணக்கம். டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிஜிடிஆர்பி தமிழ் அலகு 3 காப்பியங்கள். காப்பியங்கள் என்றால் என்ன? காப்பியம் எப்படி பெயர் வந்தது? அதற்கான பெயர் காரணம் என்ன? காப்பியத்தின் வரையறைகள் என்ன? காப்பியங்களில் எந்த வகைகள் இருக்குது? உதாரணமாக ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். இந்த காப்பியங்கள் பற்றி பிற நூல்கள் என்ன குறிப்புகள் கொடுத்துருக்கு? இந்த செய்திகளை எல்லாம் நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் ஐம்பெருங்காப்பியங்கள் குறித்து பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 5 நூல்களும் ஐம்பெருங்காப்பியங்கள் எனப்படுகின்றன. அப்போது இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற வகைக்குள்ள இடம்பெறக்கூடிய நூல்கள் எத்தனை? 5. அந்த 5 நூல்களோட பெயர்கள் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்போது ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற வகைமையில் இடம்பெறும் நூல் எது என்று கேட்டு மணிமேகலை, குண்டலகேசி, நீலகேசி, சூளாமணி அப்படின்னு கொடுத்தா அதில் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி என்ற விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி ஆகிய 3ம் சமண சமயத்து காப்பியங்கள். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி. அப்போது ஐம்பெருங்காப்பியங்களில் சமண சமய நூல்கள் எத்தனை இடம்பெற்றுள்ளனன்னு கேட்டால் 3. அதே மாதிரி சமண சமய காப்பியங்களாக ஐம்பெருங்காப்பியங்களுள் இடம்பெற்றுள்ள நூல்களை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். மணிமேகலை, குண்டலகேசி ஆகிய 2ம் பௌத்த சமயத்தை சார்ந்த காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த காப்பியங்கள் எத்தனை உள்ளனன்னு கேட்டால் 2. பௌத்த காப்பியங்களாக ஐம்பெருங்காப்பியங்களில் திகழும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்டால் மணிமேகலை, குண்டலகேசி. இவை வைதீக நெறிக்கு மாறான சமய இலக்கியங்கள். சைவம், வைணவம் போன்ற வைதீக நெறிகளுக்கு மாறாக சமணம், பௌத்தம் சமயத்தைச் சேர்ந்த காப்பியங்களாக, இலக்கியங்களாக இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் திகழுது. அப்போது ஐம்பெரும் காப்பியங்கள் எந்த நெறிக்கு மாறானதாக கருதப்படுகின்றது அப்படின்னு கேட்டால் வைதீக நெறி என்ற விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றின. அப்போது சிலப்பதிகார காப்பியம், மணிமேகலை காப்பியம் இது 2ம் எந்த காலத்தில் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் மருவிய காலம், வீரயுக காலம் என்று போற்றப்படும் சங்க காலத்தை தொடர்ந்து தோன்றியவை. அப்போது சிலப்பதிகாரம் தோன்றிய காலம் எது, மணிமேகலை தோன்றிய காலம் எது அப்படின்னு கேட்டால் சங்கம் மருவிய காலம் என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் எவை அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 3ம் சோழர் காலத்தில் தோன்றிய காப்பியங்கள். அப்போது சோழர் காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் எவைன்னு கேட்டால் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். வளையாபதி என்ற காப்பியம் யார் காலத்தில் தோன்றியது என்று கேட்டால் சோழர் காலம். சீவக சிந்தாமணி எந்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தோன்றியது என்று கேட்டாலும் அதற்கான விடை சோழர் காலம். ஐம்பெருங்காப்பியங்களில் சோழர் காலத்தில் எத்தனை காப்பியங்கள் தோன்றின அப்படின்னு கேட்டால் அதற்கான விடை 3. சோழர்கள் ஆட்சி காலத்தில் தோன்றிய ஐம்பெருங்காப்பிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். சோழர் காலத்தை காப்பிய காலம் என்றும் வழங்குவர். இதுபோல் பல காப்பியங்கள் தோன்றியதனால சோழர் காலத்தை காப்பிய காலம்னு குறிப்பிடுறாங்க. அப்போது காப்பிய காலமாக யாருடைய ஆட்சி காலம் கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர் காலம் என்பது சரியான விடை. சோழர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று கேட்டால் அதற்கான விடை காப்பிய காலம். விருத்தம் எனும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தது சீவக சிந்தாமணி. அப்போது விருத்தம் எனும் ஒரே பாவகையால் அமைந்த நூல் எது என்று கேட்டால் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் எத்தனை வகை பாக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டால் 1. சீவக சிந்தாமணியின் பாவகை எது என்று கேட்டால் விருத்தம். இது ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பலமுறை போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாவாக அமைஞ்சிருக்கிறது சீவக சிந்தாமணியின் பாவகை எது என்ற வினா. பாட்டும் உரைநடையும் கலந்த பல்வகை செய்யுள்களில் அமைந்தது சிலப்பதிகாரம்.
பாட்டு, அதாவது பாடல், பல வகையான வரி பாடல்கள், இடையில் உரைநடை போன்ற சுவை, இவையெல்லாம் கலந்து தோன்றிய காப்பியம் சிலப்பதிகாரம்னு சொல்லலாம். இப்போது பாட்டும் உரைநடையும் கலந்த பல்வகை செய்யுள்களில் அமைந்த காப்பியம் எது என்று கேட்டால் அதற்கான விடை சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லாடல். ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற சொல்லை தமிழில் முதலாக நன்னூல் உரையில் மயிலைநாதர் குறிக்கின்றார். ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற சொல்லாடல், அதாவது இந்த சொல்ல முதலாக பயன்படுத்தியது யாரு, எப்படி தோன்றியிருக்கு என்பது போன்றவற்றாய் குறிப்பிடுவது சொல்லாடல். அப்போ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற சொல்லானது தமிழ் மொழியில் முதலாக நன்னூல் உரை அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற சொல் முதலாக காணப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நன்னூல் உரை. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற சொல்லாடலை கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் மயிலைநாதர். இவர் நன்னூல் 397ஆம் நூற்பாவில் தன்னுடைய உரையை எழுதும்போது, யாது ஒரு பொருளை யாது ஒரு சொல்லான் யாது ஒரு நெறியான் கல்வியால் நிறைந்த தொல்லாசிரியர் ஐம்பெருங்காப்பியம் எண்பெருந்தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு முதலிய இலக்கியங்களுள்ளும் விரிந்த இலக்கண நூலுள்ளும் வழக்கத்தும் கூறினார். அதாவது ஏதேனும் ஒரு பொருள் புரிந்த ஒரு சொல்லை அவர்கள் குறிப்பிட்ட வழியிலேயே நின்று அறிந்த தொன்மையான ஆசிரியர்கள். ஐம்பெரும் காப்பியங்கள் எண்பெரும் தொகை, அதாவது இன்றைக்கு நம்ம 8 தொகைன்னு சொல்கிற நூல் தொகுப்பு, 10 பாட்டு 11 கீழ்கணக்கு முதலான இலக்கியங்களுக்குள்ளும் விரிந்து பறந்து சொல்லக்கூடிய இலக்கண நூல்களுக்கும் சொல்லக்கூடிய முறையில் சொல்லியிருக்காங்க, வழக்கத்தும் கூறினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த வாசகத்தில் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொல்லை முதலாக கையாண்டிருக்காரு. அப்போது ஐம்பெரும் காப்பியம் என்ற சொல்லாடல் முதலாக காணப்படும் நூலாக நன்னூல் மயிலைநாதர் உரை திகழுது. கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியம் என்று கூறுகின்றது தமிழ் விடுதூது. பஞ்ச என்ற சொல்லுக்கு 5 என்பது பொருள். அப்போது கற்றவர்கள் வழங்கும் 5 காப்பியங்கள் என்ற பொருளில் தமிழ் விடுதூது இந்த சொல்லாடலை கையாண்டிருக்கு. அப்போது கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியம் என்று கூறும் நூல் எது என்று கேட்டால் அதற்கான விடை தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது பஞ்சகாவியங்கள், அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி உரைக்கும் வாசகம் எது அப்படின்னு கேட்டால் கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியம். பொருள் தொகை நிகண்டு பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களை வழங்கியுள்ளன. அதாவது பொருள் தொகை நிகண்டு என்பது சுப்பிரமணிய பாரதி என்பவரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் மகாகவி அல்ல, இதே பெயரில் மற்றொரு புலவர் இருந்தார், அவர் எழுதிய நூல் தான் பொருள் தொகை நிகண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நிகண்டு நூலில் பெருங்காப்பியம் 5 அப்படின்னு குறிப்பிட்டு அதோட பெயர்கள் என்ன, அந்த 5 காப்பியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்போது பெருங்காப்பியம் 5 என குறிப்பிடும் நிகண்டு நூல் எது என்று கேட்டால் பொருள் தொகை நிகண்டு. இந்த பொருள் தொகை நிகண்டு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய பாரதி. பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டவர் யார் என்று கேட்டாலும் அதற்கான விடை சுப்பிரமணிய பாரதி. ஐம்பெருங்காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலாக 19ஆம் நூற்றாண்டில் திருத்தணிகை உலாவில் கந்தப்ப தேசிகர் விவரிக்கின்றார். இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம திருத்தணிகை உலாவில் பார்க்கலாம். அப்போது இந்த ஐம்பெருங்காப்பியங்களினுடைய நூல் பெயர்கள் முதலாக எந்த நூற்றாண்டில் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கேட்டால் 19ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது என்று கேட்டால் திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலா என்ற நூலின் ஆசிரியர் யார் என்று கேட்டால் கந்தப்ப தேசிகர். ஐம்பெருங்காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் யார், விவரித்தவர் யார் என்று கேட்டால் அதற்கான விடையும் கந்தப்ப தேசிகர். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், நந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈர்ந்தான் தலையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்போது சிந்தாமணி என்பது சீவக சிந்தாமணி, அடுத்ததாக சிலப்பதிகாரம், அதற்கடுத்ததாக மணிமேகலை, அதற்கடுத்ததாக வளையாபதி,
இறுதியாக குண்டலகேசி. அப்போ இந்த பாடலில் இந்த 5 நூல்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதில் சிந்தாமணியாம் அப்படின்னு கேட்டு இந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடத்தை விட்டு படைத்தான் அப்படின்னு கேட்டால் இங்கே நிரப்ப வேண்டிய சொல் சிலப்பதிகாரம். நந்தா என சிறப்போடு வழங்கப்படும் நூல்கள் எவை? திருத்தணிகை உலாவில் நந்தா என்ற சிறப்போடு குறிப்பிடப்படும் 50 காப்பிய நூல்கள் எவை? இந்த மாதிரியாக வினாக்கள் அமைந்திருந்தால் மணிமேகலை, வளையாபதி என்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். காவியம் பற்றி திவாகரர் முதலில் பேசினாலும் அவர் கூறுவது புராண காப்பியம். காப்பியத்தின் இலக்கணம் குறித்து தண்டியலங்காரம் விரிவாக கூறுகின்றது. இந்த காவியம் அப்படிங்கிற சொல்லை பற்றி திவாகரர் முதலாக பேசியிருந்தாலும் கூட அவர் விளக்கம் சொல்லுவது புராண காப்பியம். ஆனால் காப்பியம் அப்படிங்கிற ஒரு தனி இலக்கிய வகையின் இலக்கணத்தை விவரிப்பது தண்டியலங்காரம் தான். அப்போது காவியம் பற்றி முதலில் பேசியவர் யார், முதலில் இலக்கணம் கூறியவர் யார் என்றால் அதற்கான விடை திவாகரர். திவாகரர் எவ்வகை காவியத்தை பற்றி விவரிக்கின்றார்னு கேட்டால் புராண காப்பியம். காப்பியத்தின் இலக்கணத்தை விரிவாக கூறும் நூல் எது என்று கேட்டால் தண்டியலங்காரம். பஞ்சகாவியம் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் பஞ்சகாப்பியம், பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளன. அதாவது உரைகள், இலக்கிய நூல்களில் பஞ்சகாவியம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்ச அப்படிங்கிற சொல்லுக்கு 5 என்பது பொருள். அப்போ 5 காப்பியம், 5 காவியம் அப்படிங்கிற தொடர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 50 காப்பியங்கள் என்ற வழக்கு தமிழகத்தில் பிற்காலத்தில் எழுந்திருக்கலாம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பஞ்சகாப்பியம் அல்லது பஞ்சகாவியம் அப்படிங்கிற சொல்லையே பயன்படுத்தி இருக்கலாம். பிற்காலத்தில் அதற்கான தமிழ் சொல்லாக 50 காப்பியங்கள் என்ற சொல் வழக்கு 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வழக்கத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது 50 காப்பியங்களுக்கு இணையான சொல்லாடலை பழைய உரைகள், இலக்கிய நூல்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டால் பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாப்பியம், பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்கள் பெருங்காப்பிய நூல் வகைகள் எவற்றில் குறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டால் உரைகள் மற்றும் இலக்கிய நூல்கள். 50 காப்பியங்கள் என்ற சொல் வழக்கு எந்த காலத்தில் தமிழகத்தில் மிகுதியாக எழுந்திருக்கலாம் என்று கேட்டால் அதற்கான விடை பிற்காலம். வடமொழியில் நைஷதம் ஹர்ஷகவி, ரகுவம்சம் குமாரசம்பவம் காளிதாசன், கிரேதார்ஜூனியம் பாரவி, சிசுபாலவதம் மகாகவி ஆகிய 5 காவியங்களையும் பஞ்சகாவியம் என்பர். இவை வைதீக நூல்கள் ஆகும். இம்மரபை பின்பற்றி தமிழிலும் இப்பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். அதாவது வடமொழியில் நைஷதம் என்ற காப்பியத்தை ஹர்ஷகவியும், காளிதாசன் ரகுவம்சம் குமாரசம்பவம் ஆகிய 2 காப்பியங்களையும், பாரவி கிரேதார்ஜூனியம் என்ற காப்பியத்தையும், மகாகவி சிசுபாலவதம் என்ற காப்பியத்தையும் எழுதியிருக்காங்க. இந்த 5ஐயும் 5 காவியங்கள், அதாவது பஞ்சகாவியம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிறாங்க. இவையெல்லாம் வைதீக சமயம் சார்ந்த நூல்களாக இருக்குது. இந்த மரபை அப்படியே பின்பற்றி தமிழ்லையும் 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இதில் கிரேதார்ஜூனியம் என்பது எந்த மொழி நூல் அப்படின்னு கேட்டால் அதற்கான விடை வடமொழி. ரகுவம்சம் என்பது எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டால் வடமொழி. ஹர்ஷகவி என்பவர் இயற்றிய காவிய நூல் எது என்று கேட்டால் நைஷதம். சிசுபாலவதம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் என்று கேட்டால் மகாகவி. வடமொழியில் வழங்கப்படும் பஞ்ச காவியங்களுள் 2 நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் காளிதாசன். வடமொழியில் பஞ்சகாவியம் என குறிப்பிடப்படும் நூல்களில் காளிதாசன் இயற்றிய 2 நூல்கள் எவை என்று கேட்டால் ரகுவம்சம், குமாரசம்பவம். பஞ்சகாவியத்துள் முதலாவதாக இடம்பெற்றுள்ள நூலை எழுதியவர் யார் என்று கேட்டால் ஹர்ஷகவி. வடமொழியில் பஞ்சகாவியம் என வழங்கப்படும் நூல்கள் எவ்வகை நூல்கள் என்று கேட்டால் வைதீக நூல்கள். எந்த மரபை பின்பற்றி தமிழில் 50 காப்பியங்கள் என்ற பெயர் தோன்றியிருக்கலாம் என கருதப்படுகின்றது என்று கேட்டால் வடமொழி மரபு. தமிழன்னையின் அணிகலன்கள். இந்த 50 காப்பியங்களை தமிழன்னையினுடைய அணிகலன்களாக சுத்தானந்த பாரதியார் வர்ணித்து சொல்கிறாரு. அப்போது தமிழன்னையின் அணிகளாக இலக்கியங்களை முதலில் குறிப்பிட்டவர் சுத்தானந்த பாரதியார். இலக்கியங்கள் அப்படிங்கிறது
ஒரு பெண்ணுக்கு அழகு தரும் அணியை போன்றது அப்படிங்கிற பொருளில் தமிழை தாயாக உருவகித்து அவள் அணியக்கூடிய அணிகலன்கள் என்று குறிப்பிடுறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். உச்சி பகுதி சூடாமணி, அதாவது சூளாமணி, காது பகுதி குண்டலகேசி, மார்பு பகுதி சிந்தாமணி, இடை மணிமேகலை, கைகள் வளையாபதி, பாதம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். தமிழ் அன்னையின் காதுகளில் குண்டலங்களாக குண்டலகேசியும் கைகளில் அணிந்த வளையல்களாக வளையாபதியும் திகழ்கின்றது. இப்போ தமிழன்னை காதில் அணியக்கூடிய அணிகலனாக குண்டலகேசி, கை வளையலாக வளையாபதி. கருணை பொருந்திய தமிழன்னையின் மார்பில் சீவக சிந்தாமணி எனும் ஆரம் ஒளி வீசுகின்றது. மார்பில் சீவக சிந்தாமணி. தமிழன்னையின் மெல்லிய இடையில் மேகலையும் திருப்பாதங்களில் சிலம்புகளும் ஒளிர்கின்றது. அப்போது தமிழன்னை சூடியிருக்கும் அணிகலன்கள் யாவும் காப்பியங்கள் அல்லது இலக்கியங்கள் என்ற கருத்தை முதலாக உரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தானந்த பாரதியார். தமிழன்னையின் காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய காப்பியம் எது என்று பார்த்தால் குண்டலகேசி. தமிழன்னையின் கை வளையல்களாக திகழும் நூல் எது என்று கேட்டால் வளையாபதி. தமிழன்னையின் கருணை பொருந்திய மார்பில் ஒளி வீசும் ஆரம் எது என்று கேட்டால் அதற்கான விடை சீவக சிந்தாமணி. தமிழன்னையின் மெல்லிடையில் தவழும் காப்பியம் எது என்று கேட்டால் மணிமேகலை. தமிழன்னையின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் காப்பியம் எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல் இடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும். இப்போ இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய குண்டலம் என்பது குண்டலகேசி, வளையாபதி, இந்த சிந்தாமணி என்பது சீவக சிந்தாமணி, மேகலை என்பது மணிமேகலை, சிலம்பு என்பது சிலப்பதிகாரம். இப்போது ஐம்பெரும் காப்பியங்களை இந்த பகுதிகளில் சொல்லி முடித்த ஆசிரியர் அதை தொடர்ந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூளாமணியை குறிப்பிடுறாரு. தமிழ் அன்னையினுடைய மணிமகுடம், மணிமுடி என்று அதை குறிப்பிடுறாரு. அதை தலையில் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கைகளில் செங்கோலாக திருக்குறளை கையில் வச்சு ஆட்சி செய்கிறாங்க தமிழன்னை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போது தமிழன்னையின் கைகளில் செங்கோலாய் திகழும் நூல் எது என்று கேட்டால் திருக்குறள். தமிழன்னையின் மணிமுடியாக திகழும் காப்பியம் எது என்று கேட்டால் சூளாமணி என்ற விடையை எழுதணும். இச்செய்யுளை இயற்றியவர் யார் என தெரியவில்லை. ஐம்பெரும் காப்பிய நூல்களை உரைத்த பின் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான சூளாமணியை பொன் மணிமகுடமாகவும் திருக்குறளை செங்கோலாகவும் இப்பாடல் உவமைக்கின்றது. முதலாக சுத்தானந்த பாரதியார் தமிழன்னையோட அணிகலன்கள் என்று சொல்லி இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் நூலை சொன்ன பிறகு அதன் அடிப்படையில் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஆசிரியர் இந்த பாடலை இயற்றியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இவர் ஐம்பெரும் காப்பியங்களோடு சூளாமணியையும் திருக்குறளையும் சேர்த்திருக்காரு. இதில் சூளாமணி அப்படிங்கிறது சிறு காப்பிய வகையை சேர்ந்தது, அதாவது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. திருக்குறள் அப்படிங்கிறது நீதி இலக்கியத்தில் முதன்மையானது. அப்போது இந்த நூல்களின் சிறப்புத்தன்மை கருதி ஆசிரியர் இந்த இரு நூல்களையும் செங்கோலாகவும் கூடவே மணிமுகடமாகவும் சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு கருதலாம். இதைத் தொடர்ந்து மாதிரி வினாக்கள். 1. சோழர் காலத்தில் தோன்றிய காப்பியங்களை தேர்ந்தெடுக்க. நீலகேசி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, சூளாமணி. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த மூன்றும் சோழர் காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் என்று. அப்போது 2, 3 எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஈல இருக்குது. அதனால் சரியான விடை இ. 2. கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியம் என்று கூறும் நூல் எது? தமிழ் விடுத்தூது, நன்னூல் மயிலைநாதர் உரை, திருத்தணிகை உலா, தொல்காப்பியம் இளம்பூரணர் உரை. அதற்கான சரியான விடை தமிழ் விடுத்தூது, குரில் ஆ. 3. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆ. சிலப்பதிகாரம், காற்சிலம்பு. கால் சிலம்பை மையமாக கொண்ட கதை. அப்போது இது பொருத்தமானது. மணிமேகலை, காது குண்டலம். மணிமேகலை என்பது இடையில் அணியக்கூடிய ஒரு அணி. ஆனால் இங்கே
காது அணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது தவறானது. சீவக சிந்தாமணி மார்பில் சூடும் ஆரம் சரியானது. வளையாபதி கை வளையல். அப்போது பொருந்தாத விடை எதுன்னு பார்த்தோன்னா நெடில் ஆ. 4. ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் யார்? இப்போ இதில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற சொல்லாடலை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்கல, பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மயிலைநாதர், தண்டியாசிரியர், சுத்தானந்த பாரதியார், கந்தப்ப தேசிகர். இவர்களில் கந்தப்ப தேசிகர் என்பது சரியான விடை. ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெற்றிருக்கிற இந்த காப்பியத்தோட பெயர்களை குறிப்பிட்டவர் இவர். 5. பொறுத்துக. பகுதி ஆவில் வடமொழி காவியங்களும் பகுதி நெடில் ஆவில் அவற்றை இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்களும் காணப்படுது. அப்போ இதில் 1 நைஷதம், அதாவது ஈ, ஹர்ஷகவி எழுதியிருக்காரு. அப்போ ஈ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குரில் ஆ நெடில் ஆ. அடுத்ததாக ரகுவம்சம், இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காளிதாசன். அப்போது நெடில் ஈ, இது பார்த்தோன்னா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அதுக்கடுத்ததாக கிரேதார் ஜூனியம், இப்போ இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரவி. அப்போது நெடில் ஆ. சிசுபாலவதம் மகாகவி, அப்போது குரில் ஆ. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை குரில் ஆ. 6. காப்பியம் குறித்து முதலாக பேசியவர் யார்? மயிலைநாதர், தண்டியாசிரியர், திவாகரர், தொல்காப்பியர். முதலாக காப்பியம் குறித்து பேசியவர் திவாகரர். சரியான விடை ஈ. 7. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற சொல்லாடல் காணப்படும் நூல் எது? தமிழ் விடுதூது, நன்னூல் மயிலைநாதர் உரை, திருத்தணிகை உலா, தொல்காப்பியம் இளம்பூரணர் உரை. இதற்கான சரியான விடை நெடில் ஆ, நன்னூல் மயிலைநாதர் உரை. 8. தமிழன்னையின் அணிகலன்களை நிரல்படுத்துக. மேகலை, சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடியது குண்டலகேசி, அடுத்ததாக வளையாபதி, மூன்றாவதாக சிந்தாமணி, நான்காவதாக மேகலை. அப்போ முதல்ல குண்டலகேசி 3 என்பது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. அடுத்ததாக வளையாபதி 4, அதற்கடுத்ததாக சிந்தாமணி 2, மேகலை 1. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை குரில் ஆ. இன்றைய வகுப்பில் ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றிய செய்திகளை குறிப்புகளை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சிலப்பதிகாரம் பற்றிய குறிப்புகளை காணலாம். நன்றி.